சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்முடைய பிரதமரை நாம தேர்வு செய்ய போறோம். பிரதமரை நாம் தேர்ந்தெடுக்க போறோமா? நேரடியா நாம் அவருக்கு ஓட்டளிக்க முடியுமானா நிச்சயமா கிடையாது. நம்மால நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தான் ஓட்டளிக்க முடியும். நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பிரதமரை தேர்ந்தெடுக்க போறார். அடிப்படையில இந்த பிரதமர் பற்றிய குழப்பம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. பிரதமர்னா யாரு? அவருடைய பணிகள் என்ன? அவருடைய பொறுப்புகள் என்ன? பிரதமருக்கு என்ன மாதிரியான அலுவல்கள்லாம் இருக்கு? அவருடைய அதிகார வரம்பு எவ்வளவு வரையும் இருக்கு? இந்த குழப்பம் எல்லாம் நமக்கு இருக்கும். பிரதமர்னா யாருன்னு பத்தின ஒரு சின்ன தெளிவைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்திய நாட்டின் பிரதமர்கள் பட்டியலை பற்றி பார்ப்போம். முதலாவதாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1947 முதல் 64 வரை. அடுத்ததாக நேரு அவர்கள் மறைந்த பின்பு குல்சாரிலால் நந்தா அவர்கள் 13 நாட்கள் மற்றும் தற்காலிக பிரதமராக பதவி வகித்தார். அடுத்ததாக லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் 1964 முதல் 66 வரை. பின்பு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் மறைந்த பின்பு மீண்டும் குல்சாரிலால் நந்தா அவர்கள் 13 நாட்கள் மற்றும் தற்காலிக பிரதமராக பதவியில் அமர்த்தப்பட்டார். அடுத்ததாக இந்திரா காந்தி அவர்கள் 1966 முதல் 77 வரை. அடுத்ததாக மொரார்ஜி தேசாய் அவர்கள் 1977 முதல் 79 வரை. அடுத்ததாக சரண் சிங் அவர்கள் 1979 முதல் 80 வரை. அடுத்ததாக மீண்டும் இரண்டாவது முறை பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் 80 முதல் 84 வரை பதவியில் இருந்தார். இந்திரா காந்தி அவர்கள் மரணம் அடைந்த பின்பு ராஜீவ் காந்தி அவர்கள் 1984 முதல் 89 வரை பிரதமராக இருந்தார். அடுத்ததாக விஸ்வநாத் பிரதாப் சிங் எனும் விபி சிங் அவர்கள் 1989 முதல் 90 வரை பதவியில் இருந்தார். அடுத்ததாக சந்திரசேகர் அவர்கள் 1990 முதல் 91 வரை பதவியில் இருந்தார். அடுத்ததாக பி வி நரசிம்மராவ் அவர்கள் 1991 முதல் 96 வரை பதவியில் இருந்தார். அடுத்ததாக தேவகவுடா அவர்கள் 1996 முதல் 97 வரை பதவியில் இருந்தார். அடுத்ததாக ஐ கே குஜ்ரால் அவர்கள் 1997 முதல் 98 வரை பதவியில் இருந்தார். அடுத்ததாக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 1998 முதல் 2004 வரை பதவியில் இருந்தார். அடுத்ததாக மன்மோகன் சிங் அவர்கள் 2004ஆம் ஆண்டில் இருந்து 2014ஆம் ஆண்டு வரை பதவியில் இருந்தார். அடுத்ததாக நரேந்திர மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டில் இருந்து பதவியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தா, இந்திய அரசாங்கத்தின் தலைவர் தான் பிரதமர். இந்திய அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் தான். இந்திய அரசாங்கம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவின் நிர்வாக தலைவரா பிரதமர் இருக்கிறாரு. இந்தியாவின் நிர்வாகத்தை தான் நம் இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த பிரதமரை யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, பெரும்பான்மை மக்களவை உறுப்பினர்கள் ஆதரிக்கும் ஒருவர் பிரதமராக தேர்வு செய்யப்படுகிறார். பெரும்பான்மை உறுப்பினர்கள் அப்படின்னா பெரும்பான்மை உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழலாம். பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய அளவு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மொத்தமா மக்களவையில எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு நாம பார்க்கலாம். மொத்தமா மக்களவையில இருக்கிற உறுப்பினர்கள் மொத்தமாக 543. இந்த 543ல 272 பேர் யாரை தேர்வு செய்கிறார்களோ அவங்க தான், யாரை ஆதரிக்கிறார்களோ அவங்க தான் பிரதமரா தேர்வு செய்யப்படுறாங்க. அவங்க பிரதமருக்கு யாரு பதவியேற்பு செஞ்சு வைப்பா அப்படின்னு பார்க்கும்போது, குடியரசுத் தலைவர் தான் பிரதமருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு. சரி, மற்ற அமைச்சர்கள்லாம் யாரு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, மற்ற அமைச்சர்கள்லாம் பிரதமரின் ஆலோசனை பிரகாரம் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்து வைப்பார். சரி, பிரதமருக்கு வேற என்ன பொறுப்புகள்லாம் இருக்கு அப்படின்னா, மற்ற அமைச்சர்களுடைய பொறுப்புகள் யாவிலும் பிரதமர் தலையிடலாம். மற்ற அமைச்சர்களுடைய பொறுப்புகள் எல்லாவற்றுமே பிரதமரின் மேற்பார்வையில தான் நடைபெறும். பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் அவரது அமைச்சரவை நியமனம் செய்யப்படுகிறது. அமைச்சரவைக்கு தலைமை வைக்கும் பிரதமர் தாம் விரும்பும் போது அமைச்சரவையை மாற்றி அமைக்கலாம். இப்ப அமைச்சர்களை பிரதமர் தேர்வு செஞ்சுட்டாரு, குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. சரி, அந்த அமைச்சர்களை மாற்ற முடியுமா அப்படின்னா அந்த அதிகாரமும் பிரதமருக்கு இருக்கு. தன்னுடைய அமைச்சரவையை மாற்றி அமைக்கலாம், புதுசா யாருக்கும் பொறுப்பு கொடுக்கலாம், பொறுப்பில் இருப்பவர்களிடமிருந்து அந்த பொறுப்பை நீக்கவும் செய்யலாம். அவர்களுடைய பொறுப்பை நீக்கவும் செய்யவும் பிரதமருக்கு அந்த அதிகாரம் இருக்கத்தான் செய்யுது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, அமைச்சர்களின் துறைகளுக்கு ஒதுக்கீடு செய்து அவர்களின் பணியை மேற்பார்வையிடுவதும் யாருடைய கடமை அப்படின்னு பார்த்தா அதுவும் பிரதமரின் கடமையாகத்தான் இருக்கிறது. அரசின் நடவடிக்கைகள் யாவும் பிரதமர் தலைமையிலேயே நடைபெறுகிறது. மற்றபடி பாத்தீங்கன்னா, பிரதமர் அவசர கால நிலை, அதாவது நாம எல்லோரும் பேசுறோம் இந்திரா காந்தி காலத்துல அவசர கால நிலை வந்துருச்சு, 352வது சட்டம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த 352 யார் இம்ப்ளிமெண்ட்
இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா குடியரசுத் தலைவர் தான் அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனா நாட்டுல அவசர நிலை பிரகடனம் கொண்டு வாங்கன்னு குடியரசுத் தலைவருக்கு யார் பரிந்துரை செய்யலாம் அப்படின்னா பிரதமர் பரிந்துரை செய்யலாம். பிரதமருக்கு அந்த உரிமை இருக்கிறது. அடுத்தபடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற அமைச்சர்கள் பிரதமருக்கு நேரடியாக பொறுப்பானவர்கள். எந்த அமைச்சரை வேண்டுமானாலும் பிரதமர் கூப்பிட்டு அவங்கள கொஸ்டின் பண்ணலாம். எந்த அமைச்சரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பிரதமருக்கு இருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் முக்கிய தொடர்பாளராக பிரதமர் ஆவார். அடிப்படையில நம்முடைய ஜனநாயகம் அப்படிங்கிறது பாராளுமன்ற ஜனநாயகம் தான். எழுத்துப்பூர்வமா அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. ஆனா அது எழுத்து பிரகாரம் தான். நடைமுறையில யாருக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்குன்னா பிரதமருக்கு தான் இருக்கு. அதாவது அமைச்சர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையிலே பாலமாக பிரதமர் செயல்படுவார். அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பிரதமரை தான் நாம இந்த தேர்தல்ல தேர்ந்தெடுக்க போறோம். நம்முடைய வாக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யும். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய பிரதமரை தேர்வு செய்வார்கள். ஆக நாம் வாக்களிப்போம் ஜனநாயகத்தன்மையோடு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.